நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் குழந்தை பிறகுதா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் குழந்தை பிறகுது இல்லை. ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கிறதே இல்லை. இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன்ல குழந்தை இல்லாத தம்பதிகள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன் இப்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா அவங்களுடைய உடல் ரீதியான விஷயமும் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய வேலையில வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதன் மூலியமாவும் குழந்தைகள் பிறக்கிறது இல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கண்டிப்பா நல்லபடியா இறைவனை வணங்குறது இல்ல. உண்மையான இறைவனை அவங்க வணங்குறது இல்ல. உண்மையான இறைவன்னா யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்க உண்மையான இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா உடனே ஒரு கோயிலை காட்டுவாங்க. இந்த கோவில்ல இருக்கிறது தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டா உடனே குழந்தை பிறந்துருமே, ஏன் பிறக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போ கோவிலுக்கு போனாலும் குழந்தை பிறக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு குளத்துல போய் குடிச்சாலும் குழந்தை பிறக்கிறது இல்ல. அப்புறம் மரத்தை போய் சுத்தினாலும் குழந்தை பிறக்கிறது இல்ல. இப்படி எதையுமே பண்ணியும் குழந்தை பிறக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாசியுடைய குறைபாடு தான் அது. உங்களுடைய உயிரோட குறைபாடு தான் அது. உங்களுடைய உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்றதுதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய 2 உயிர்களும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்னா அவங்க 2 உயிர்களுக்கும் வாசியில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய உயிர்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்றதுதான் அர்த்தம். இதை நல்லா தெரியுங்க. அப்போ 2 பேருமே வாசி மந்திரத்தை இடைவிடாம ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பேருக்குன்னு வாசியோக முறைப்படி ஒரு சில பூஜை முறைகள் இருக்கு. அந்த பூஜை முறைகளை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா 2 பேருமே வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேர்ல யாராவது ஒருத்தராது அந்த அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பூஜை முறையை வீட்டிலேயே செய்யணும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா வாசியுடைய குறைபாடை நீங்க வாசி மந்திரத்தை சொல்லும் போதுதான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். வாசியில குறைபாடு வச்சுக்கிட்டு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்காது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை பிறக்கணும்னா உங்களுடைய வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாசி மந்திரத்துக்குரிய ஒரு சில பூஜை முறையை தருவோம். அந்த பூஜை முறையை நீங்க செய்ய செய்ய அதுவும் வாசியோக முறைப்படிதான் இருக்கும் அந்த பூஜை. அதோட சேர்த்து வாசி மந்திரத்தை ஜபம் பண்ண கண்டிப்பா தம்பதிக்கு குழந்தை பிறக்கும்.